சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/6/2024 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 19ஆம் நாள், நவமி திதி. இன்று காலை 7:25 வரை, அதன் பிறகு தசமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் விற்பதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்லது தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது ஒரு புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பொருள் வரவு, தனலாபம், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிலும் ஒரு நல்ல நிறைவான ஒரு அமைப்பு இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அதாவது உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் கடந்த ஒரு 1.5 மாத காலமாக ராகுவோடு சேர்ந்திருந்து கடும் பலவீனமாக இருந்த நிலைமையில் இப்போது ராசிக்கே மாறி இருக்கிறார். எப்பெல்லாம் ராசிநாதன் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ அல்லது ராசியோடு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதோ அப்பெல்லாம் அந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த அமைப்பு இப்போது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே செவ்வாய் முதலில் ராசியில், அடுத்து 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துலன்னு மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய நிலையில் வந்திருப்பது இன்றைக்கு இன்னும் 2 நாட்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கும் என்றாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பிற்கு அனைத்தும் வருமானமும் நல்லா வரும் அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்களுக்கு காட்டுது. ஐயா, செவ்வாய் ராசியிலேயே வந்துட்டாரே, என்னென்ன பலன்கள் நடக்கும்? கடந்த சில ஒரு 6 மாத காலமாக என்னெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்ததோ, ஒரு சகோதர விரோதம், சகோதரர்களால் செலவுகள் இருந்து வந்த ஒரு நிலைமை, கட்டிடம் சார்ந்த அமைப்புகளால் வந்த விரயம், ஒரு நிலையில் மனஸ்தாபம், குடும்பத்தில் சண்டை, வேலை அமைப்புகளில் விருப்பம் இல்லாமல் பிடித்தம் இல்லாமல் நிலைமை, வேலையை விட்டுட்ட ஒரு சூழல், அல்லது குடும்பத்தில் வருமானமே இல்லை, இந்த மாதிரியான என்னென்ன விஷயங்களில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அத்தந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த நாளிலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே அப்படியே முழுமையான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மனிதராக இருப்பீர்கள். நல்லவன் தான் உண்மையிலே கோபப்படுவான். உள்ளுக்குள்ளேயே எதையும் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தான் கோபத்தை வெளிக்காட்டாமல் ஒரு மாதிரியாக ஒரு நிலையில் நடந்து கொள்வார். ஆனால் நம்ம தான் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் தானே. ஆக இந்த மாதிரியான எதிலும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய, மற்றவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க யாரையும் நம்ம கெடுக்கக்கூடாது என்கின்ற தூய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து சில மாதங்களுக்கு நல்லவைகள் மிக அருமையாக நடக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகம் அல்லது அந்த பயணத்தின் முடிவில் ஒரு நல்ல விதமான பொருளாதார மேன்மை, முன்னேற்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற, எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாத்திலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடந்த சில வாரங்களாகவே வேலை, தொழில் அமைப்புகளில் சங்கடங்களை அனுபவித்தவர்கள், குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்தவர்கள், கணவன் மனைவி ஒரு விஷயத்தில் மனக்கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சிக்கல்களை எப்படி அவிழ்ப்பதுன்னு தெரியாமல் இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, எல்லாத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்பொழுது 12ஆம் இடத்திலே இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு, ஒரு 1.5 மாதத்திற்கு அவர் அங்கேயே இருப்பார். இந்த நிலைமை வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களுக்கு போகக்கூடிய அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. பொதுவாகவே 12ஆம் இடம் வலுத்திருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் சுபத்தன்மையோடு இருந்தால் சுப செலவுகள் இருக்கும். இப்பொழுது பூமி சார்ந்த விஷயங்களில் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இந்த வாரத்திலிருந்தே உண்டு. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் போன்றவைகளுக்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, பணத்தை தாங்க பெரட்ட முடியல, என்
சக்திக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்தலான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் ஒரு சிக்கலாக இருக்கிறது. இந்த மாதிரியாக நினைப்பில் இருப்பவர்களுக்கு கூட யாரேனும் ஒருவர் உதவி செய்து, குறிப்பாக சகோதர உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள், பங்காளிகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அண்ணன் அக்காள் தம்பிகள் போன்றவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் உதவி செய்து ஒரு பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமே இந்த பலனை சொல்லலாம். சகோதர மேன்மை, ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவி கொள்ளக்கூடிய தன்மை, நிலம், வீடு, வாகனம் போன்றவைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு. சிகப்பு நிற கட்டிடம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த காவல்துறை, கோர்ட்டு போன்றவைகளுக்கான ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக, ஒரு வழக்கு சம்பந்தமாக அதற்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான தீர்வுகள், சுமூக அமைப்புகள், தீர்ப்புகள் நன்றாக வரக்கூடிய தன்மை என ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வெற்றிகள் மட்டுமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே விலகக்கூடியது. நல்ல மருந்துகள், மருத்துவம் யார் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய தன்மை. ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் விலகக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த மேன்மையுள்ள நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இது. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அந்த சிறு குறு விவசாயிகள், சின்ன சின்ன அளவில் தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, பெரிய தொழிலதிபர்லாம் சொல்ல வேண்டாம். என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு சின்ன லேத்து பற்ற வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன், ஒரு 2 வீலர் மெக்கானிக் வச்சுருக்கிறேன், எதா நிலையில் நானே என்னுடைய உதவியாளர்கள் யாருமே இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையில் நானே உழைத்து காப்பாற்றுகிறேன் என்கின்ற அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தொழில் முன்னேற்றம். இன்னொரு கடை திறக்கிறது, இன்னொரு கிளை திறக்கிறது, ஒரு மிஷின் வச்சுருக்கிறவங்க இன்னொரு மிஷின் வச்சுருக்கிறது, ஒரு தறி போட்டிருக்கிறவங்க இன்னொரு தறி போடுறது, இந்த மாதிரியான எல்லா நிலைகளிலும் தங்களுடைய தொழில் வியாபார அமைப்புகளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய்னு சொல்லுவோம். அந்த செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிலையை செய்வார். இப்பொழுது அந்த நிலைமையும் கூடுதலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பாப கிரகமான செவ்வாய் அங்கே 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் உங்களை தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க, இந்த பொறாமனால நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம், இவன் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு இவனா குடும்பத்தை காப்பாற்றுறானே, நமக்கு இல்லாதது என்ன இவனுக்கு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு கண்திஷ்டி காரணமாகவோ பொறாமை காரணமாகவோ நம்மை வெறுத்து கொண்டிருந்தவர்கள், நமக்கு பின்னால் குளிபறித்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் நம்மால் சமாளிக்கக்கூடிய திறமைகள், பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு பணம் வந்துட்டாலே மற்றவர்களுக்கு நம்ம மேலே ஒரு மாதிரியான பயம் வந்து விடுகிறது இல்லையா. இந்த மாதிரி தொழிலையும் லாபக்கள்லையும் வரக்கூடிய அமைப்பு, கண் திருஷ்டிகள் விலகக்கூடிய அமைப்பு, எதிரியை நண்பனாக்கி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இவரை நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்க, இவரே நம்மக்கிட்ட போய் அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுவோம், இந்த மாதிரி உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய எதிரிகள் அனைவருமே மனம் மாறி உங்களை நண்பராக மாற்றிக்கொள்வதற்கான சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது எப்பொழுதும் எதிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பங்காளி தகராறுகள், அண்ணன் தம்பி அமைப்புகளில் சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய சில பல கருத்து வேற்றுமைகளை கூட அப்படியே உங்களுக்கு சாதகமாக மற்றவர்கள் மாற்றித்தரக்கூடிய சூழல் என எல்லா நிலைகளிலையும் நல்ல மனங்களை வெல்லக்கூடிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாளும் இந்த வாரமும். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே சந்திரன் 1, 5, 9 இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் சுபத்துவமாக அல்லது வளர்பிறை நிலையில் இருக்கணும். கூடுதலாக இன்றைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு 10ஆம் இடத்திலேயே வலுத்திருக்கிறார். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்பது ஒரு துணிவை குறிக்கக்கூடிய, இப்போ நான் சொன்னேன் இல்லையா தசம அங்காரகான்னு, இந்த வார்த்தைகளை நம்முடைய வேத ஜோதிடம் மிகவும் சிறப்பாக சொல்லுகிறது என்பது தான் உண்மை. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஏதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வருவார். ஒரு 1.5 வருஷம்னு கூட ஒரு கணக்கை சொல்லலாம். இந்த அமைப்பு இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு வந்திருப்பது அஷ்டமச்சனியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்குமே தொழில்துறை வேலை அமைப்புகளில் கிட்டத்தட்ட இனிமேல் வரப்போகின்ற அத்தனை காலகட்டத்திலையும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி, பிடித்தமில்லாத வேலை அமைப்புகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இருந்த குறைபாடுகள் அத்தனையும் அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது ஒரு நல்ல தகப்பன் வழியில் இது வரைக்குமே சங்கடங்களை அனுபவித்தார்கள், அதிலிருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள். இன்றைக்கு ஒரு 40-50 வயது கடந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே புனிதர்களுடைய தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குலதெய்வ தரிசனமோ அல்லது ஒரு புனிதர்களுடைய தரிசனமோ ஒரு இஷ்ட தெய்வ தரிசனமோ, டக்குன்னு வாங்க கிளம்பி போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், ஒரு சின்ன நடை போய் பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம், இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒருவரோடு சேர்ந்து அப்படியே ஒரு பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தரிசனம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக உற்சாகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட இன்றைக்கு நன்றாக இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினச்சிருக்கிறவங்க அல்லது இருக்கின்ற தொழிலை ஒரு மாதிரியாக சொந்த ஊருக்கே பூர்வீகத்துக்கு திரும்ப போகணும்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடம் போரும், மீண்டும் என்னுடைய தாய் தகப்பன் தாத்தன் பாட்டன் வாழ்ந்த ஊர்லேயே போனால் எனக்கு எந்த விதமான குறைகளும் இருக்காது என்பது போன்ற ஊருக்கே ஷிப் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான வழிமுறைகள், அதற்கான அனுமதிகள், அதற்கான பொருளாதார உதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, குடும்ப நிம்மதி இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்த கசப்புகள் விலகக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. கூடுதலாக அவர் தேய்பிரை நிலையில் கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். ராகுவோடும் சேர்ந்திருக்கிறார். ஆக என்ன, மனசு கொஞ்சம் காலையிலிருந்தே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒரு முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், வேலை தொழில் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு நண்பரை பற்றியோ அல்லது ஒரு நிலையில் இதை நீங்கள் செய்து தான் ஆகணும்னு யாராவது இன்றைக்கி நிர்பந்தம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நாளைக்கும் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதையும் தள்ளி வைக்க வேண்டிய, ஒரு நிதானமாக அணுக வேண்டிய, அதுக்காக நம்முடைய வழக்கமான கடமைகள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம இன்றைக்கி தானே செய்யணும், அது இன்றைக்கி தள்ளி போட முடியுங்களா, சாப்பிட்டு தான் ஆகணும், சில விஷயங்களை செய்து தான் ஆகணும். வழக்கமான கடமைகளை தாண்டி ஒரு நிலையில் முடிவெடுத்தே ஆக வேண்டிய சில பல நிர்பந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள், தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பண விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். உடையவன் எல்லா இருக்கை பால் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு நினைவுபடுத்தி கொண்டு, நம்ம இல்லைன்னா தொழிலில் என்னதான் வேலைக்காரங்களை நம்பினாலும் பார்ட்னரை நம்பினாலும் இது நம்முடைய சொத்து, நம்முடைய தொழில், நம்ம இருந்த அக்கறையோடு பார்க்குற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க என்பதை இன்றைக்கு கருத்தில் கொள்ள வேண்டிய நாளாக, பயணத்தின் போது விலையுயர்ந்த நகைகள், பணம் போன்றவைகளை எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் நம்முடைய உடைமைகள் மீது கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வங்கிக்கு பணம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்களில் அக்கம் பக்கம் திசை திரும்பாமல் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு குறிப்பாக ஒன்று சொல்வேன், சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே சமூக ஊடகங்களில் இன்றைக்கு வரக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நம்பாமல், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு நாள். பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், இந்த ஓடிபி சொல்கிறதுல கவனமாக இருக்கணும். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவலை நம்புகிறேன், சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவலை நம்புகிறேன், இந்த மாதிரியான எதையும் நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி ஒரு முக்கியமான கிரக நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். செவ்வாயுடைய இந்த இருப்பு இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அமைப்புகளும் இப்போது சிம்மத்திற்கு சாதகமாக வந்திருக்கிறது என்பதால், தாய் தந்தை வழியில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான ஒரு நிச்சயமற்ற நிலைமை, அல்லது அப்பாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமை, அப்பாவுக்கும் நமக்குமான உறவுகள் நன்றாக இல்லையே என்பது போன்ற சில பல சிந்தனைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்ப ஒற்றுமை, குடும்ப நிம்மதி, தாய் தகப்பனுடைய ஆதரவுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே 7ஆம் இடத்துல லாபாதிபதி அமர்ந்தால் கணவன் மனைவி நண்பர் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இன்றைக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருத்தரின் மூலமாக ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு உதவி இன்றைக்கு கிடைக்கும். நம்ம கேட்கவே இல்லைங்க, பரவாயில்லைங்க, இவர் குறிப்பறிந்து வந்து பார்த்து செஞ்சார், நம்ம கஷ்டப்படுறோன்றது இவருக்கு தெரியுது, அதனால் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் எல்லா உதவியும் கேட்ட முடியாது. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் உதவி கேட்பதில் கொஞ்சம் கூச்சம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உதவி செய்கிறதில் தயங்காதவர்களாக இருப்பீங்க. எங்கிட்ட கேட்கறதுக்கு என்னப்பா, நான் தானப்பா அப்படின்னு நீங்களாக போய் உதவி செய்யக்கூடியவதில் தாராள மனதுள்ளவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள், மற்றவர்களிடம் நீங்கள் போய் உதவி கேட்கறதுல மட்டும் கொஞ்சம் கூச்சப்படுவீங்க, தயங்குவீங்க. இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி, அல்லது அவர் தப்பா எடுத்துக்கோற அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா. இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு இனிய நண்பர் இன்றைக்கு உதவிகள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றிலிருந்து செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதகமற்ற இடத்துல அவர் இங்கே செவ்வாயுடைய பயிற்சி வந்து 8ஆம் இடத்துல நடக்குது. சில வாரங்களுக்கு அவர் 8இல் இருப்பார். உங்களுக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் எப்போதெல்லாம்
8ல் வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு நிலையில் கோபப்பட்டு வார்த்தைகளை பேசக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துடும். நல்ல அறிவாளிகளான அத்தனை திறமையும் கொண்ட புத்திசாலிகளான கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது சற்று நிதான குறைவு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இன்னும் சில வாரங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஆகவே பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது உங்களை வெறுப்பாக்கி இது ஒரு மாதிரியான கோபப்படுத்தி பார்த்தாலும் கூட ஒரு மாதிரியான அந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு கையில் அடிச்சிடலாம், ஆனால் வார்த்தையில் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சில நிலைகள் இந்த 4 வார காலத்திற்குள் யாரையாவது ஒருவரை திட்டி அதன் மூலமான மனஸ்தாபம், ஒரு உறவு இழப்பு, ஒரு நட்பு இழப்பு அல்லது ஒரு நிலையில் பொருள் போன்ற அமைப்புகள், இவரால் இந்த மாதிரியான பேச்சு சண்டை நடந்தது, அதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பண நஷ்டம், வேலை நஷ்டம், பொருள் நஷ்டம் போன்றவைகள் ஏற்பட்டன என்பது போன்ற நஷ்டத்தை 8ஆம் இடத்து செவ்வாய் செய்வார் என்பதால் அனைத்திலும் குறிப்பாக வாக்கினில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி திருமண அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் தடங்கள் இல்லாமல் எதுவுமே இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக கணவனாலோ மனைவியாலோ பொருள் வரவு, ஆனந்தம் வரக்கூடிய நல்ல நாள் தான் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அவர் தேய்பிரை நிலையில் இருந்தாலும் கூட ஜீவனாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது தொழில் நிலைமைகளில் ஒரு ஸ்டாண்டர்டு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலங்களில் வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் இருந்த நிலைமை, வியாபாரத்திற்கே ஒரு மாதிரி முதலீடுகள் இல்லாமல் இருந்த ஒரு அமைப்பு எல்லாம் இன்றைக்கு நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு. யாராவது ஒருவரின் மூலமாக தொழில் முன்னேற்றம், ஒரு சுய தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள், நல்ல இவங்க கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த ஒரு சூழல், அதாவது டார்கெட் மாதிரியான சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, திடீர்னு இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு அப்படி போகிறதுக்கும் பயமாக இருக்குது, இதை விட நல்ல வேலை கிடைக்கணும் இல்லையா, அப்போ உறுதி செஞ்சுக்கிட்டு தானே இப்போ இருக்கிற வேலையை விடணும். இந்த மாதிரியான குழப்பங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்லதொரு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி, காதலன் காதலியை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான செவ்வாய் இப்பொழுது அங்கே 7ஆம் இடத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு நல்ல அமைப்பு. இதன் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் கருத்து வேற்றுமைகளில் இருந்து வந்த கணவன் மனைவி போன்றவர்களுக்கு இப்போது ஒரு இணக்கமான சூழல், ஈகோவின் காரணமாக நீங்கள் பெரியாளா நான் பெரியாளா, நானும் படிச்சிருக்கிறேன் நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, நானும் சம்பளம் வாங்குறேன் நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க, இந்த குடும்பத்துக்கு நீங்களும் உழைக்கிறீங்க நானும் உழைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்து வந்த கணவன் மனைவி அனைவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போய் குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகள், பிரிந்து போய்விடலாம் என்கின்ற எண்ணத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை கொண்டிருந்த குடும்ப தலைவர் தலைவிகள் அனைவருமே இனிமேல் சேர்ந்து வாழலாம் என்கின்ற நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு திருமண உறுதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த வருடத்திலேயே திருமணம் ஆகக்கூடிய நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய மிகச் சிறப்பான மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு. பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்க கடமைப்பட்டவரான சந்திரன் இன்றைக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறார். என்னங்கய்யா நடக்கும்? இது வரைக்கும் தட்டி போயிருந்த ஒரு விஷயம், ஒரு முடிவெடுக்கவே முடியாத ஒரு விஷயம், கிடைக்கவே கிடைக்காதோ என்கின்ற மாதிரியான கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொன்னாங்கல்ல, கிடைக்கவே கிடைக்காது போல் தெரியுது, இது இனிமேல் மறந்துடலாம் என்பது மாதிரியான கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே இன்பகரமான நல்ல ஒரு அமைப்பாக அப்படியே மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது நீங்கள் வயதிற்கேற்ற வகையில் புரிஞ்சுக்கலாம். எல்லா நிலைமைகள்லையும் வேலை, குடும்பம், தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் எது முடியாது என்று நினைத்திருந்தீர்களோ அல்லது சொந்த வாழ்க்கையில் கூட ஒரு பொருளை எது அடைய முடியாது என்பது போன்ற எண்ணங்களில் இருந்தீர்களோ அவைகள் அப்படியே மனம் மாறி உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கிய நிகழ்வு சொல்லணும்னா, உங்களுடைய ராசிநாதனும் 6 குடையவருமான செவ்வாய் இப்பொழுது 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல பாபராகி அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பொதுவாகவே கோச்சார ரீதியாக 3, 6, 10, 11 ஆகிய 4 இடங்களில் மட்டுமே நல்ல பலன்களை செய்யக்கூடிய, அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தருவதற்கு கடமைப்பட்டவரான உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலத்திற்கு 6ஆம் இடத்திலேயே இருக்க போகிறார். இந்த 6ஆம் இடம் என்பது ஒரு நிலையில்
கடன் அமைப்புகளை கொடுப்பதாக இருந்தாலும் கூட 6ஆம் அதிபதியே அங்கே இருக்கும் பொழுது நல்ல கடன்கள் அமையக்கூடிய சூழல். ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்க வேண்டிய அமைப்பு, ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு கடனை வாங்குறேன், ஒரு அசுப கடன் இல்லாமல் ஒரு வீடு வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி திட்ட அமைப்புகளுக்கோ வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ கடன் வாங்கி அந்த கடனை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாகின்றன. அதை போலவே நோய் நொடி இருப்பவங்க எல்லாத்துக்குமே அது தீரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு உற்சாகமான மனநிலைமை, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம். ராசிநாதன் வலுவாக ராசியிலே இருப்பதும் குரு பகவான் இப்பொழுது அப்படியே நேர்நிலையாக உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய, வெற்றி கிடைக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்துகின்ற நல்ல நாளாக அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை வாரங்களும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் முதல் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டம ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி மேன்மையை குறிக்கக்கூடிய, சுகத்தை குறிக்கக்கூடிய, வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். மிகவும் நல்ல நாளாக, ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும். அதிலும் இன்றைக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் நிலைத்து இருப்பது, உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்றிலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுவது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எல்லா நிலைகளிலேயும் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நீங்களே உணர்ந்துக்கிற அமைப்பு, அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் உங்களுடைய வித்தியாசத்தை, ஏன்னா இவர் இன்றைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறாரே, புத்துணர்வோடு இருக்கிறாரே, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கல்விக்கூடங்களில் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள். நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய அமைப்பு. அடாடா இவ்வளோ பெரிய கல்வி அமைப்பு, அதாவது இன்றைக்கு கல்வி மிகப்பெரிய ஒரு செலவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாயிடுச்சு இல்லையா? லட்சக்கணக்கில் கோடிகளை கொட்டி கொடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வி மிகப்பெரிய முன்னேற்றமாக ஆகியிருக்கிறது. இந்த அமைப்பில் நீங்கள் எப்படிப்பட்ட கல்வியை கேட்டாலும் அதை தருவதற்கான தகுதியோடு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றமுள்ள ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் வீடு வாகன விஷயங்களில் நல்ல அமைப்புகள் நடக்கும். வீடு வாங்கிடலான்ற எண்ணம், அல்லது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வீட்டிற்கு இந்த வீடு தான் தேவை, இப்படிப்பட்ட வீடு கட்டலாம் அல்லது ஃப்ளாட் வாங்கலாம் என்பது போன்ற குழப்பங்கள், வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் ஒரு கருத்து சொல்ல இன்னொரு கருத்து சொல்ல வீடு வாங்குவதில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருந்து வந்த தனுசு ராசிக்கார குடும்பங்களில் இன்றைக்கு அப்படியே கருத்தொற்றுமை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவர்கள், பிள்ளை படிக்க மாட்டேங்குது, அல்லது பிள்ளை வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு பிரிந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார், அல்லது பருவ வயது குழந்தைகள் அவங்களுடைய வயதிற்கே உரிய காதல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க, செல்ஃபோனை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்க. தோளுக்கு மேல் வளர்ந்து விட்ட இந்த பிள்ளைகளை எப்படி திருத்துவது என்பதே தெரியவில்லையே. இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, அவர்களிடையே மாற்றத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த நல்ல தகவல்னு சொன்னால் தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய மிகச்சிறந்த மாற்றமுள்ள சுப நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறார், 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இந்த 3, 4, 5 இந்த 3 பாவங்களும் வலுத்து அமர்ந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை அப்படிங்கிறதான் சொல்லுவோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கோ அல்லது 2-3 வருடங்களுக்கோ மகர ராசிக்காரர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாக நீங்கள் படாத கஷ்டம் யாருமே இல்லை. அதுவும் ஒரு 5 வருஷம்னு கூட சொல்லலாம். ஒரு 5 வருஷமாக அப்பா உடம்பு சிலுக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான கஷ்டம் இத்தனை வருஷம், 40 வயசாச்சு 50 வயசாச்சு, ஆனால் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரியான கஷ்டத்தை நான் உணர்ந்ததே இல்லை என்கின்ற மாதிரி அவரவருடைய வயதிற்கேற்றார் போல், இதில் 20 வயசுக்காரங்களையும் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க வயதிற்கு அவங்கவுங்க தேவைகள் எதுவுமே கிடைக்காமல் மன அழுத்தம் மற்றும் எல்லா விதத்திலையும் ஒரு கொடுப்பினை இல்லாமல் இருந்து வந்த அத்தனை நிகழ்வுகளும் அப்படியே மாறி
மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கடந்த 2-3 வாரமாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது இன்னும் அப்படியே கொஞ்சம் நல்ல விதமாக மாறக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். அவரே லாபாதிபதியாக இருந்த இங்கே 4ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாயை சொல்கிறேன். இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பது என்பது இதுவரைக்கும் கட்டிட விஷயத்தில், பூமி விஷயத்தில் நல்லவுகளே நடக்காமல் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த விவசாயத்தில் எனக்கு சரியாகவே வரல, மற்றவங்கெல்லாம் பக்கத்து காட்டுக்காரன்லாம் நல்லா பொன் விளையும் பூமி என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பக்கத்து காட்டுக்காரருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது, அவர் என்ன போட்டாலும் வந்துடுது, ஆனால் எனக்கு அப்படி வரமாட்டேங்கிறது, எந்த குறையினே தெரியல, தண்ணி இருக்குது, அது இருக்குது, மழை நல்லா பெய்யுது, ஆனால் எனக்கு என்னமோ விளைச்சல் சரியாக இல்லை. இந்த மாதிரியாக விவசாய அமைப்பாக இருக்கட்டும், தொழில் அமைப்பாக இருக்கட்டும், கடந்த 3 வருடங்களாக பணம் என்பதையே கண்ணால் பார்க்க முடியலையே, வீடு சந்தோஷமாக இல்லையே, வீடு வாங்க முடியவில்லையே, அல்லது வீட்டை ஏற்கனவே அடமானத்தில் வைத்திருக்கின்ற வீட்டை அப்படியே திரும்ப மீட்க முடியவில்லையே என்று வீடு சார்ந்த, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் இனிமே நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. கடவுள் பரம்பொருள் உங்களை பார்த்து கொள்வார் என்கின்ற அமைப்பில் மனோதைரியம் வரக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்து 4, 5ஆம் இடங்களில் மிகப்பெரிய சிறப்பு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கிறது, எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு 1000 யானைகள் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் எல்லோருமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போலவும், திறமைக்கு ஏற்றார் போலவும், இருப்பிடத்திற்கு ஏற்றார் போலவும் எதையும் ஜெயிக்க ஆரம்பிக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். கடன் கேட்ட இடத்துல இன்றைக்கு ஓரளவுக்காவது கடன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா ஒரு 10,000 ரூபா கேட்டேன், அப்படியே முழுசாக கொடுக்கலன்னா கூட ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்தாருங்க என்கின்ற மாதிரியாக பாதி பிரச்சனை அளவிற்கு, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம், கடனாவது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா கடன் வாங்குற நாளை போய் நல்ல நாள்னு சொல்கிறீங்களே, ஒன்றும் இல்லாததற்கு, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரைன்னு சொல்லுவாங்களே, நேரடியாக சம்பாதிக்க முடியாத அமைப்பிற்கு எப்படியோ ஒரு வகையில் பணம் வருகிறது, அதை பின்னால் கடனாக வந்தாலும் அடைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தைரியம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். உங்களுடைய யோக கிரகம் இல்லை என்றாலும் கூட 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய ஜீவன ஸ்தானத்தை வலுவாக கட்டி காக்கக்கூடிய ஜீவன அமைப்புகளில் உங்களுக்கு பொருள் லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய தைரியத்தை வரவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஜென்மச்சனி நடந்தாலே சில பல சங்கடங்கள், முன்னால் போனால் முட்டுது, பின்னால் போனால் உதைக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் நடக்கும். அதுவும் ஒரு 30 வயதுகளில் இருக்கிறவர்களுக்கு கூடுதலாகவே நடக்கும். இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாழ்க்கையை இனிமேல் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு தைரியமும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய, வீரம் வந்துட்டாலே பொறுமை, வீரம் வருவதற்கு தைரியம் வருவேன் இல்லையா. 3ஆம் இடத்தில் அங்கே செவ்வாய் இருக்க போது வீரமும் தைரியமும் அப்படியே மன புத்துணர்ச்சியும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் ஒரு 1.5 மாத காலத்திற்கு செவ்வாய் அங்கேயே இருப்பார். ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சங்கடமான, சாதகமற்ற, பின்னடைவான காலங்கள் அத்தனையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக, அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற அமைப்பு வரக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வருவது வரட்டும், எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற அமைப்பு, பிரச்சனைகளை அனைத்தும் உங்களை விட்டு தூர ஓடி போகக்கூடிய, நீங்கள் அதை துச்சமாக நினைக்கும் போது உங்கள் பக்கத்திலே வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே இப்போது பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர மேன்மைகள் கிடைக்கும், உதவிகள் தேடி வரக்கூடிய நாள். இந்த வாரத்திலேயே நல்ல அறிமுகம் ஒன்று கிடைக்கக்கூடிய நாளாக, அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே திசை மாறக்கூடிய, நல்ல விதமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய சுப நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய, குழந்தைகளால் சந்தோஷம் வரக்கூடிய, இதுவரைக்கும் எதில் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தோமோ அந்த விஷயத்தில் வழிகள் திறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு புதிய ஞானோதயம் ஏற்படுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கண் திறக்குதுன்னு சொல்லுவோம். அதாவது கண் கட்ட பின்னாடி தாங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் அடிபட்டு இது என்னன்றதே தெரியலையே, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே எந்த இடத்துல நம்ம தடுக்கி விழுந்தோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கண்கள் திறக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கூடுதலாக இன்னொன்று சொல்லணும்னா, தனாதிபதியாகிய, அதாவது 2-9 சொல்லப்படக்கூடிய ராஜயோக கிரகமான உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட செவ்வாய் இன்றிலிருந்து ஒரு 2ஆம் இடத்துல
வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். 2ஆம் இடத்துல தனகாரகன் தனாதிபதி வலுத்து அமர்ந்திருந்தாலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பணவரவுகள் கொஞ்சம் சரளமாகவே இருக்கும். இதுவரைக்கும் அதில் கஷ்டப்பட்டேன் இதில் கஷ்டப்பட்டேன், நல்லா தான் வேலை செய்கிறேன், சம்பளம் வர மாட்டேங்குது, தொழிலெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், காலையில் ஆனால் போய் கடையை திறந்துடுறேன், வியாபாரம்லாம் ஆகுதான லாபத்தை தான் காணும், விவசாயம் நன்றாகத்தான் இருக்கிறது, இந்த தொழில் இந்த எந்திரத்தை வச்சு நல்லா தான் இருக்கிறேன், ஒரு கார் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், ஆனால் எல்லாம் சரிதாங்க, சாப்பாட்டுக்கு மட்டும்தாங்க வருது, ஒரு 10 பைசா சேர்த்து வைக்கக்கூட அளவுக்கு கூட வரலையே என்கின்ற மாதிரியான பொருள் அமைப்புகளில் பணவரவுகளில் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்தித்தவர்கள் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு ஒரு நிலையில் எல்லா செலவும் போக ஒரு 10 ரூபாய் வரணுங்க இல்லையா, அந்த 10 ரூபாயை சேர்த்து வச்சா தானே மாதமானால் 300 ரூபாய் ஆகும், வருஷமானால் 3000 ரூபாய் ஆகும், அதை வச்சு அப்படியே கொஞ்சம் நான் முன்னேறலாம் இல்லையா. இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனக்கு மிஞ்சின அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வாய் அடுத்தடுத்து போகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நிறைவாக இருக்கும் என்பதால் கடந்த 6 மாத காலமாக எந்தெந்த விஷயங்களில் சிக்கல்களில் மீனராசிக்காரர்கள் இருந்தீர்களோ, எந்தெந்த இடத்துல மன அழுத்தங்கள் இருந்ததோ, எதை கண்டு பயந்து கொண்டு இருந்தீர்களோ, வெளியில் கொஞ்சம் தைரியமான ஒரு ஆளாக இருந்தாலும் இது இப்படி ஆயிடுமோ, இவர் இப்படி நடந்துக்குவாரோ, இவர் இப்படி பேசிடுவாரோ, இவர் இப்படி நம்மளை விட்டு போய்விடுவாரோ, இந்த மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருந்த, வெளியே எவரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்து வந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் சந்தோஷங்கள் வரக்கூடிய, எதை பார்த்து எதை கண்டு எதை கேட்டு பயந்தீர்களோ அவைகளிலிருந்து நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய, முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகள் நீங்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் உள்ள ஒரு சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு.